வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும். ஏ ஆவங்க வாங்கி வைக்கிறதுல கூட என்னடா தாமதம்? வாங்க 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 வாங்க. வரணும் 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 வரணும். ஆஹா ஆஹா வாங்க வாங்க. இதுவா குருதேவருக்கு காணிக்கை? நாட்டை ஆளும் மன்னர்களுக்கு கோட்டையாக இருந்து காப்பாற்றும் அபூர்வ பொருள், ஆதி வஸ்து, அற்புதமான காணிக்கை. இது பார்க்கும் பார்க்கும் குருதேவருக்கு. பார்க்கலாம். தொடாதே குருதேவருக்கு. பார்க்கும் பார்க்கும். இங்கே என்ன கல்ல அற்புதம். ஏய் இவனை கொண்டு போய் வெளியில தள்ளி இந்த கல்லையை அவன் தரையில போடுங்க. காணிக்கையாம் காணிக்கை. ஏ அனுமந்து சீக்கிரமா வா. மலர் மீது நடை போடும் இளந்தல் காண மனங்கொண்டு சுவையுடன் குயில் யாவும் பாட. மலர் மீது நடை போடும் இளந்தல் காண மனங்கொண்டு சுவையுடன் குயில் யாவும் பாட. மயிலாடும் சோலையில் எழில் போரும் வண்ணமே, மயிலாடும் சோலையில் எழில் போரும் வண்ணமே, கலை கண்டு உயிர் யாவும் மகிழ்ந்தாடு என்றுமே, கலை கண்டு உயிர் யாவும் மகிழ்ந்தாடு என்றுமே. கனிந்தே விழிமலர் தரும் மதுவினை அருந்தி அருந்தி அழகிலாடி வரும் இதயம் புதுமை நாடி கலை பல பயிலும் முனிவள உலகமும் இது எறியும் துயரைந்தும் சுகம் நிறைந்தும் அசைந்தும் வளைந்தும் அழகுற தத்தோம் ததிகிடதோ தத்தோம் ததிகிடதோ தத்தோம் ததிவியன ஆடும் கலை எல்லாம் பருவ மங்கையர் அழகு கூறும் கதையாகுமே. தத்தின் தக்க தக்க தின் தக்க தத்தின் தக்க தக்க தின் தக்க தக்கும் தட்டு கிட்டத்தான் தங்க தத்தின் தங்கடத்தக்க தத்தின் தங்க தத்தின் தங்கடத்தக்க தத்தின் தரகடு தரகடு தரகடுதான் தத்தின் தரகடத்தக்க தின் தங்க தத்தின் தங்கடத்தக்க தத்தின் தரகடத்தக்க தின் தத்தம் தத்தம் தங்கடத்தக்க தரகடத்தக்க திருகடு தங்கடத்தக்க திருகடு தங்கடத்தக்க 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 தின் சத்தம் சத்தம் தங்கடத்தக்க தரகடத்தக்க திருகடு தங்கடத்தக்க தத்தம் தங்கடத்தக்க தரகடத்தக்க
ஏய், இது என்ன காலம்? மேல்காலம். யார் உன்னை துரித காலத்தில் வாசிக்க சொன்னது? ஆடத் தெரியாத ஆரணங்கு தெரு கோணல் என்றாளாம். என்ன சொன்ன? யார் நீ? சுவாமி, இவன் யாரோ நமக்கு சம்பந்தம் இல்லாதவன். எப்படியோ இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு என் ஆட்டத்தை கெடுத்து விட்டான். அப்பண்ணா, குருவாழ்க, குருவே துணை, குருதேவருக்கு வணக்கம். அடே நீயா? ஏமாச்சுட்டே உள்ள வந்துட்டியா? யார் நீ? ராமன், ஊர் தெனாலி. என்னை ஆதரித்து தங்கள் அத்தியந்த சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் குருதேவா. என்ன சிஷ்யனாக வேண்டுமா? அதிலும் அத்தியந்த சிஷ்யனாக? ஏய், ஓடி வந்த மாதிரியே வெளியே ஓடிப்போ. மன்னிக்க வேண்டும் குருதேவா. நேராக வர முயன்றேன், தடுத்தார்கள். ஆகையால் தான் இந்த வழியை கையாண்டேன். தயை கூர்ந்து அரசவையில் எனக்கு ஒரு இடம் பெற ஒத்தாசை செய்ய வேண்டுகிறேன். தாங்கள் கலை வள்ளல், கருணை வடிவம். உங்களுடைய வார்த்தையை ராயர் தட்டவே மாட்டார். வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கிறேன். என் எண்ணத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த ஜென்மத்தில் அது உனக்கு கிடைக்காது. விவேகம் இழந்தவன், வீணன், காலமறியும் புத்தி கடுகளவும் இல்லாதவன். அப்பண்ணா, சுவாமி, சாமியும் இல்ல, தீமையும் இல்ல, உனக்கு புத்தியும் இல்லை. ஏய், யாரங்கே? இவன் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளு. உங்களுக்கு அவ்வளவு சிரமம் வேண்டாம். வருகிறேன் குருதேவா. முரடன், மூர்க்கன், முட்டாள். முட்டாளும் அல்ல, மூர்க்கனும் அல்ல, கவிஞன், விகட கவி என்பார்கள் என்னை. விரைவிலே தெரியும் உண்மை. வாங்க, வந்துட்டீங்களா? குருதர்சனம் கிடைச்சத? என்ன சொன்னார்? ராஜசபைக்கு எப்போது போகணும்? நானும் வரப்பா ராஜசபைக்கு. அங்க யானை, குதிரை, ஒட்டகம் எல்லாம் இருக்குமாம. ஏப்பா, ராஜா சிங்காசத்துல உட்காராம விஜய் சிங்கம்மா ராஜா கட்சிடாது. என்ன யோசனை? ஒன்றுமில்லை. நான் ராஜசபைக்கு போகணும். அதுக்கு ஒரு தலப்பாகை வேணுமே. ஓ, அதுதானே நான் தயாராக வைத்திருக்கிறேன். இதை கொண்டு வருகிறேன். இந்தாங்க. என்ன கமலா இது? உன்னுடைய கல்யாண புடவை அல்லவா? உனக்கு இருக்கும் ஒரே நல்ல புடவை இதுதானே? நல்ல காரியத்திற்கு உபயோகப்பட போகுது. அந்த நாளிலிருந்து இது என் பெட்டிலேயே இருக்கிறது. சும்மா கட்டிக்கொள்ளுங்க. அரசாவை உங்களை ஏற்றுக்கொண்டு விட்டால் பட்டும் பருத்தியும் பெட்டி பெட்டியாக வராதா? சரி, இது இந்த தேவியின் கட்டளை.
சாம்ராஜ்யத்தின் ஆணைக்கருங்கிய சிற்றரசர்களே, விஜயநகர பெருங்குடி மக்களே, வேற்று நாட்டு பிரதிநிதிகளே, நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என ஐந்தையும் இம்மியும் முழுவாது கடைபிடித்து விஜயநகரத்தை ஆண்டு வந்தனர் நமது மூதாதையர். நாமும் அந்த அடிச்சுவட்டை பின்பற்றி நெறிவழுவாது ஆண்டு வருகிறோம். சாம்ராஜ்யம் விரிவடைகிறது, சமுதாய மக்கள் முன்னேற்றமடைந்து வருகிறார்கள். இதைக் கண்டு பொறாமை கொண்ட பஹினி சுல்தான்கள் எப்போதும் நம்மை அழித்துவிட கருவிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த முயற்சியில் அவர்கள் எல்லை கடந்து இறங்குவார்களானால் அவர்கள் தலைமுறை கூட மறக்க முடியாதபடி பாடம் போதிக்க நமக்கு சக்தி உண்டு. அதை போன்றதோர் போர் முழுமானால் நாட்டை காக்க வீட்டுக்கொருவர் ஒற்றுமையாக வந்து வீரம் காட்டி விஜயநகரத்தை காப்பீர்கள் என்று நம்புகிறோம். யார் அது? யாரோ பிரஜைகள் நியாயம் கோரி வந்திருக்கிறார்கள் பிரபு. வரச்சொல். உங்கள் குறை என்ன? மகாபிரபு, நாங்கள் மூவரும் சகோதரர்கள். எங்கள் தகப்பனார் இறந்து விட்டார். அவர் சாகும்போது எழுதி வைத்த உயிரின்படி எங்கள் தாவர சொத்துக்கள் பிரிக்கப்பட்டு விட்டன. ஆனால் அசை பொருள்களை பிரித்துக் கொள்ள எங்களால் முடியவில்லை பிரபு. காரணம், எங்கள் தகப்பனாரின் 17 யானைகளில் பாதி எனக்கும், 3 1 பங்கு 2வது இவனுக்கும், அதில் 3 1 பங்கு 3வது இவனுக்கும் பிரிக்கப்பட வேண்டும். யானைகளை கொல்லாமல் இந்த கணக்கில் பிரித்துக் கொடுக்க தங்கள் நியாயாதிபதிகளால் முடியாததால் எல்லா யானைகளையுமே தங்களது யானை கட்டும் இடத்திற்கு கொண்டு வரும்படி உத்தரவிட்டு விட்டார்கள். தாங்கள் தான் கருணை கூர்ந்து நியாயம் வழங்க வேண்டும் பிரபு. நமது ஆட்சியில் நீதி தவற விடமாட்டோம். எப்படியும் நியாயம் வழங்குவோம். நியாயாதிபதிகளே, உங்களது அபிப்பிராயம்? எவ்வளவோ முயற்சி செய்தோம் பிரபு. இருப்பது 17 யானைகள். அதில் பாதி மூத்தவனுக்கு, அதாவது 8.5 யானைகள் ஆகிறது. இவர்கள் சொல்லுகிற கணக்கில் பிரித்துக் கொடுப்பதென்றால் யானைகளை கொல்லாமல் முடிவதில்லை. இறந்தவன் மூளை இல்லாதவன் அல்ல பிரபு, வெகு சாமர்த்தியசாலி. யானைகள் அரசாங்கத்திற்கு பயன்பட வேண்டும் என்றே இப்படி உயிர் எழுதி வைத்திருக்கிறார். அவனுக்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டும். யானைகளை அரசாங்க சொத்தில் சேர்க்க உத்தரவிட்டது நியாயம்தான். அக்கிரமம், அநியாயம்.